எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது உங்களுடைய செவிகளை உள்ளங்களையும் திறந்திரலும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்கள், யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் ஆட்சிப்படுத்துவேன். இந்த குரல் வானத்திலிருந்து உண்டான குரல். யோவான் நற்செய்தி நூல் எழுதப்பட்டதின் நோக்கத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது கூட இந்த சமநோக்கு நற்செய்தி நூல்கள், யோவான் நற்செய்தி நூல் இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டார். சினாப்டிக் காஸ்பல் அண்ட் ஜொகனைன் காஸ்பல். இந்த யோவான் நற்செய்தி நூல் எதற்காக எழுதப்பட்டது, அவரே அதை சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அத்தியாயம் 31ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே யோவான் நற்செய்தி நூல் சற்று வித்தியாசமாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எழுதப்பட்ட ஒன்று, கடவுளை மாட்சிப்படுத்துகிற ஒன்றாக அது அமைந்திருக்கிறது. இந்த யோவான் நற்செய்தி நூலிலே இயேசுவே இஸ்ரவேலின் மேசியா என்றும், கடவுள் அவதாரமான குமாரன், இவர் தத்துப்பிள்ளை அல்ல, இவர் கடவுளுடைய சொந்த குமாரன், அது கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையாக சாட்சி பகர்கிற ஒரு நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. அந்த ஆதாரமான சாட்சியிலே உள்ளடங்கியிருக்கிற அநேக காரியங்கள், இந்த யோவான் நற்செய்தி நூலிலே உள்ளே அடங்கியிருக்கிற சிறப்பான காரியங்கள் என்று சொன்னால் 7 அற்புதங்கள், 7 பிரசங்கங்கள், அதன் மூலம் இயேசு உண்மையாக தாம் யார் என்று தெளிவாக வெளிப்படுத்திய நிகழ்வுகள், 7 நானே என்ற வாக்குமூலங்கள், அதன் மூலம் மனுக்குலம் மீட்பில் தாம் யார் என்பதை உருவகமாக வெளிப்படுத்தின நிகழ்வு, இயேசுவின் சரீர உயிர்த்தெழுதல் அவர் கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதற்கு கடைசி அடையாளமாகவும் நிரூபணமாகவும் இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானிலே 2 முக்கிய பிரிவுகள் உண்டு. 1 முதல் 12 வரை உள்ள அத்தியாயங்கள் ஆண்டவரின் மனித அவதாரம், பொதுமக்கள் ஊழியம், இவற்றை பற்றி சொல்லுகிற பகுதி தான் 1 to 12 வரை உள்ள பகுதி. இன்றைக்கு நம்முடைய சிந்தனையும் அந்த முதல் பகுதியிலே தான் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை சமநோக்கு நற்செய்திகள், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, சினாப்டிக் காஸ்பல், இதில் காணப்படுகின்ற செய்தி வேறு நிலையிலே சொல்லப்படுகிறது. கெத்செமனே மறுரூபமலை அனுபவத்திற்கு தழுவிய ஒன்றாக இந்த நிகழ்ச்சியை மற்ற 3 பேரும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 12ஆம் அத்தியாயத்தின் 31ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இங்கே ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நடைபெறுகிற ஒரு உன்னதமான காட்சியை நாம் இங்கே காண முடிகிறது. 30ஆம் வாக்கியத்தில் 14:30, இந்த உலகத்தின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். கடவுள் சாத்தானை முறியடித்தார் என்பதுதான் புதிய ஏற்பாடு. கடவுள் சாத்தானை முறியடித்தார் என்பதுதான் புதிய ஏற்பாடு, அதனுடைய நம்பிக்கை. 12ஆம் அத்தியாயத்தின் 32, 33 வாக்கியங்களிலே நாம் காணுகிறோம், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் இடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். சிலுவை மரணத்தை குறிக்கிற நிகழ்வாக, செய்தியாக இது சொல்லப்படுகிறது. இங்கே 3ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியம், யோவான் 3:14 படிக்கிறோம்.
அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான். கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக இங்கே தன்னுடைய பிதாவினாலே மாட்சிப்படுத்தப்படுகிற ஒரு நிகழ்வை நாம் இங்கே காணுகிறோம். அவர் உயர்த்தப்படுகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக அவர் உயர்த்தப்படுகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இது யோவான் 8:28 படிங்க. யோவான் 8:28. ரைட், போதும். நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு அது நான் என்றுதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் நானாக எதையும் செய்யவில்லை, தந்தை எதையெல்லாம் எனக்கு போதிக்கிறாரோ அதை தான் நான் எடுத்துரைக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. குமாரன் மாட்சி பெறுகிற நேரம் பிதா குமாரனை மாட்சிப்படுத்துகிற இந்த சிந்தனையை நம்மால் இங்கே காண முடிகிறது. ஏன் இந்த மாட்சி என்று சொன்னால், குமாரன் பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற வந்தார், அதை இப்பொழுது நிறைவேற்றப் போகிறார். இன்றைக்கு நமக்கு சிலுவை நெடிலே அடிப்படையான ஒரே ஒரு பாடம் என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நோக்கம் இல்லாமல் வைக்கப்படவில்லை. எப்படி குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அப்பொழுது ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு அனுப்பினார், அதுபோல நீங்களும் நானும் நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை. ஒரு நோக்கத்தோடு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கத்தை கடவுளுக்காக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார் என்கின்ற இந்த எல்லா ஸ்லாக்கியங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்விலே எதை விரும்புகிறாரோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இங்கு குமாரன் ஒரு நெருக்கடியான சூழலிலே கடவுளை மகிமைப்படுத்துகிறார், கடவுளும் அவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. தந்தை குமாரனை மாட்சிப்படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். ஆண்டவர் சிலுவையை நோக்கி செல்கிற நேரத்திலே அவருடைய உள்ளத்திலே நடந்த போராட்டமும் அதற்கு வெளிப்பட்ட கடவுளுடைய மாட்சியும் இதை நாம் இங்கே காண முடிகிறது. இது ஒரு துயர கதை அல்ல, மாறாக மாட்சிக்கு வழிவகுக்கிற ஒரு குரலாக இது இருக்கிறது. மாட்சிக்கு வழிவகுக்கிற ஒரு குரலாக அது இருக்கிறதை நாம் காணுகின்றோம். மாட்சிப்படுத்துவேன், இனியும் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை கடவுளை எப்படி மாட்சிப்படுத்த முடியும், அல்லது கடவுளை எப்படி குமாரனை மாட்சிப்படுத்தினாரோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கியத்தை நம்மால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சிலுவை நெடிலே 3 சிந்தனைகள் நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மாட்சிக்கான முதல் படி கீழ்ப்படிதல். மாட்சிக்கான முதல் படி கீழ்ப்படிதல். 12ஆம் அத்தியாயம் 27ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதுதான் அப்படின்றது அவருக்கு தெளிவாக தெரியும். ஏனென்றால் அவருடைய பிறப்பின் பொழுதே சொல்லப்பட்ட செய்தி என்னது? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டவர். எனவே இந்த வேலைக்காக தான் அவருடைய வேலை, அது இந்த வேலை வந்திருக்கிறது. எனவே மாட்சிக்கான முதல் படி என்பது கீழ்ப்படிதல். ஆண்டவர் தமது மனித தன்மையிலே வேதனையை உணர்ந்தார். உணர்ந்தவர் ஓடவில்லை, இங்கே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் பாடுகளினாலே தந்தையின் சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை நாம் காணுகின்றோம். இன்றைக்கு இந்த உலகிலே நான் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிற ஒன்று, நேற்றோ முந்தின நாளோ நான் குறிப்பிட்டேன், நல்ல போராட்டத்தை, இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வது என்பதுதான் நல்ல போராட்டம். அது எளிதல்ல. நாம ஈஸியாக வாழ்ந்துட்டோம்னா அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, சாட்சியாக வாழ்வதற்கு நாம் அநேக தியாகங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுதுதான் அதில் ஒன்று கடவுளுக்காக நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்வது. இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வது என்பது அவருக்கு எல்லா நிலைகளிலேயும் எல்லா சூழல்களிலேயும் கீழ்ப்படிந்து வாழுகிற ஒன்று. பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு எபிரேயர் 5ஆம் அத்தியாயம் 7-8 எடுத்தீங்கன்னா படிங்க. எபிரேயர் 5:7-8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, இந்த பாடுகள் அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தது. கீழ்ப்படிந்ததினாலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 2 புறமும் நம்மால் அதை சொல்ல முடியும். இன்றைக்கு சிலுவை நெடிலே உங்களுக்கும் எனக்கும் பாடம் எது என்று சொன்னால், நீங்களும் நானும் கடவுளால் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால்,
மாட்சிக்கு முதல் படி கீழ்ப்படிதல். கிறிஸ்து அதை தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அத்தியாயம் 39ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தப்படியே நடக்கட்டும். ஏனென்றால் பிதாவானவர் இந்த குமாரனை தன்னுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவருடைய சித்தத்தின்படி அவரை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார். மரணத்தின் வழியாக இந்த உலகத்தின் மீட்பை அவர் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொல்கிறார். மாட்சிக்கான முதல் படி கீழ்ப்படிதல். சிலுவை நெடில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. அதற்காகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். குமாரன் இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பியதின் நோக்கமே இந்த உலகத்தின் மக்களின் பாவங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக குமாரன் கிறிஸ்துவை மாட்சிப்படுத்தினார். கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே கடவுளை மாட்சிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, சுய மறுப்பு இல்லாமல் மாட்சி கிடையாது. சுய மறுப்பு இல்லாமல் மாட்சி கிடையாது. 12ஆம் அத்தியாயம் 24ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். 12:24 சாகாவிட்டால், நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால். இந்த சாதல் என்பது அழிவு அல்ல, அது மாற்றம். இந்த விதை சாவது என்பது அழிவு அல்ல, அது மாற்றம். விதை விருட்சமாக மாறுவது, ஒரு சிறிய விதை விருட்சமாக மாறுவதுதான் இந்த சாதல். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சாதல் என்பது சாகாவிட்டால் என்று சொல்லுகிற பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. விதைத்த விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. இது உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் அது விதைக்கப்பட வேண்டும். விதை செத்தால் தான் அது உயிர்க்க முடியும். கலாத்தியர் எழுதிய நிருபம் 2ஆம் அத்தியாயம் 20ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். கலாத்தியர் 2:20, நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இந்த பால் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கும். நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்துட்டேன், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது. இந்த சாதல் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சுய மறுப்பு இல்லாமல் மாட்சி கிடையாது. மாட்சிக்கு முதல் படி கீழ்ப்படிதல். சுய மறுப்பு இல்லாமல் மாட்சி கிடையாது. மத்தேயு 16ஆம் அத்தியாயம் 24ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 16:24, அவருடைய சித்தத்தை நாம் செய்வது என்பது, என்னுடைய சித்தத்தை விடுவது, அவருடைய சித்தத்தை எடுப்பது. இதுதான் இந்த சுய மறுப்பு என்பது. என்னுடைய சித்தம் அல்ல, இனி அவருடைய சித்தம். குமாரன் தெளிவாக சொல்கிறார், இந்த உலகத்திலே நான் சொன்ன எல்லாமே எனக்கு பிதாவினாலே கற்பிக்கப்பட்ட ஒன்று. நான் போதித்த எல்லாமே பிதாவினாலே எனக்கு கற்பிக்கப்பட்ட ஒன்று. அப்படியானால் எதுவுமே அவருடைய சித்தம் கிடையாது, எல்லாமே பிதாவுடைய சித்தம். எனவே சுய மறுப்பு என்பது மாட்சியை உண்டு பண்ணுகிற ஒன்று. குமாரன் அதை மிக தெளிவாக நமக்கு செய்து காட்டுகிறதை நாம் காணுகின்றோம். இது தினசரி சுய மறுப்பு, ஏதோ ஒரு நாள் அல்ல, தினசரி சுய மறுப்பாக அது இருக்க வேண்டும். குமாரன் எந்த இடத்திலையும் தனக்கு ஏற்பட்ட மாட்சியை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளவே இல்லை. யாராவது ரொம்ப பெருசா அவரை பிரைஸ் பண்ணா அங்கிருந்து அவர் கடந்து போய் விட்டார் என்றுதான் நாம் காணுகின்றோம். தனக்கான ஒன்றாக இந்த மாட்சியை எப்பொழுதுமே குமாரன் எடுத்துக்கொள்ளவில்லை. ரோமர் எழுதிய நிருபம் 8ஆம் அத்தியாயம் 17ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். ரோமர் 8:17, பாடுபட்டால் தான் எது? பாடுபட்டால் தான் எது? மகிமை. நாம் துன்பத்திலே பங்கு கொண்டால் மகிமையிலேயும் நமக்கு பங்கு உண்டு. அதுதான் மாட்சிமை. துன்பம் தவிர்த்து மாட்சியை பெற்றுக்கொள்ள முடியாது. துன்பம் இல்லாமல் மாட்சியை நாம் அனுபவிக்க முடியாது. குமாரன் மாட்சிப்படுத்தப்பட்டார், துன்பத்தை ஏற்றுக்கொண்டதினாலே மாட்சிப்படுத்தப்பட்டார். எப்படி நாம் துன்பத்திலே பங்கு ஏற்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் மாட்சியிலே நாம் பங்கு பெற முடியும். மாட்சிக்கான முதல் படி கீழ்ப்படிதல். சுய மறுப்பு இல்லாமல் மாட்சி கிடையாது. மூன்றாவதாக, உடைமையை கொடுத்து விடுவது உண்மையான தொழுகை. உடைமையை கொடுத்து விடுவது உண்மையான தொழுகை. அந்த தொழுகையின் வழியாய் நாம் கடவுளை மாட்சிப்படுத்த முடியும். உடைமைகள்
வாழ்க்கை அல்ல. லூக்கா 12ஆம் அத்தியாயம் 15ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். லூக்கா 12:15. அது அவனுக்கு வாழ்க்கை இல்லை. எவ்வளவு உடைமைகள் இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்வு கிடையாது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். உடைமையை கொடுத்து விடுவது உண்மையான தொழுகை. தொழுகையின் வழியாய் கடவுளை மாட்சிப்படுத்த முடியும். லூக்கா 18ஆம் அத்தியாயம் 22 முதல் 23 வரை உள்ள வாக்கியங்கள் நமக்கு நல்ல தெரிஞ்ச பகுதி. செல்வந்தனான இளைஞன் எதை விட முடியல? தன்னுடைய ஆசையை அவனால் விட்டுவிட முடியவில்லை. அப்ப எதை எழுந்துறான்? நித்திய ஜீவனை எழுந்து விடுகிறான். நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்விலே நாம் சுதந்திரித்துக் கொள்வது என்பதுதான் மாட்சி. ஆனால் பிரியாரிட்டி என்று வருகிற பொழுது அவனால் தன்னுடைய ஆசையை இழக்க முடியவில்லை. உடைமையை கொடுத்து விடுவதுதான் உண்மையான தொழுகை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முழுமையாக கொடுப்பது மாட்சியை கொண்டு வரும். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அத்தியாயம் 41 44 வரை நமக்கு தெரியும். ஒரு ஏழை விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டார். இருந்ததில் 2 போடல, இருந்ததே எவ்வளவுதான், அதுதான். உண்டான எல்லாவற்றையும் அவள் போட்டு விட்டாள். முழுமையாக கொடுப்பது மாட்சியை கொண்டு வரும். இந்த முழுமையாக கொடுப்பது ஒரு பாடத்தை நாம் அங்கே கற்றுக்கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரை அவர் யாரை சார்ந்து இருந்தார்? 2 காசு போட்டார். அவர் யாரை சார்ந்து இருந்தார்? காசு சார்ந்து இல்லை, கடவுளை சார்ந்து இருந்தார். புரியுதுல்ல? அதனால அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? இதை போட்டுட்டாலும் யார் காப்பாற்றுவார்? கடவுள் காப்பாற்றுவார். பிரியாரிட்டி அந்த காசு மேல இருந்ததுன்னா ஒன்றை போட்டுட்டு ஒன்று வச்சிருந்திருக்கலாம். 2ஐயுமே போட்டார்னா அவருடைய சார்தல் யார் இருந்தது? கடவுளத்திலே இருந்தது. இதை போட்டுட்டாலும் யார் என்னை காப்பாற்றுவாங்க? கடவுள் என்னை காப்பாற்றுவார். சார்ந்திருத்தல் என்பதை அதன் வழியாக நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முழுமையாக கொடுப்பது, தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அத்தியாயம் 5 வரை உள்ள வாக்கியங்களை நாம் படிக்கின்றோம். கிறிஸ்து தம்மை தாமே வெறுமை ஆக்கினார். emptied himself. முழுமையாக தன்னை வெறுமை ஆக்கினார். கிறிஸ்துவை போல ஒருவராலும் வெறுமையாக்க முடியாது. ஏனென்றால் பிதாவானவர் அவரை இந்த பணிக்காகவே இந்த உலகிற்கு அனுப்பினார். தன்னை வெறுமை ஆக்கினார், தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். இதுதான் அவர் பிதாவிற்கு மாட்சி கொண்டு வந்தது. அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், தன்னை வெறுமையாக்கினார், அவர் தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டார். இப்படி குமாரன் மிக தெளிவாக அதை செய்து காட்டுகிறதை நாம் காணுகின்றோம். கொடுக்க விரும்புவதை கொடுக்க தாமதிக்க கூடாது. இதில் என்ன ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணி ஆகணும்? அதை கொடுத்துடணும். எல்லாம் முடிச்சு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படுகிற பொழுது அதை கொடுக்க வேண்டும். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதலோடு தொடர்புடைய ஒரு சம்பவத்தை நம்மால் காண முடியும். கொடுக்க வேண்டும் என்று வந்த பிறகு அதை நாம் தாமதிக்க கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பதாக ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. மார்க் 14ஆம் அத்தியாயம் 8ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். தைலம் பூசுவதற்கு முந்திக் கொண்டாள். யாரு? பெத்தானியாவில் இருந்த ஒரு தொழுநோயாளி வீட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது அவருடைய மாதத்திலே அமர்ந்து இந்த நலது தைலத்தினாலே அவரை பூசி மகிமைப்படுத்தினாள். இங்க ஆண்டவர் சொல்றது என்ன சொல்றாரு? இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஏன் இந்த வார்த்தையை இங்கே அவர் சொன்னார் அப்படின்னு அப்போ புரியாது உங்களுக்கு. அது எப்போ புரியும் தெரியுங்களா? உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நாம் படிக்கிறோம். லூக்கா 24ஆம் அத்தியாயம் 1-2. லூக்கா 24:1-2. அங்கே இல்லை, இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை. இப்போ அவங்க எதுக்காக வந்தாங்க? நறுமண தைலங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அந்த சரீரத்திற்கு பூசுவதற்காக.
என்னாச்சு? இல்லை. உயிரோடு இருந்த பொழுதே யாரை முந்திக்கிட்டது? அங்கதான். அதனால தான் அவர் சொல்றார் தெளிவா, அவள் முந்தி கொண்டாள். நீங்க எழுந்துருவீங்க, மெதுவா செய்யலாம். நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு செய்ய முடியாது. ஏன்னா அங்கே 2 விஷயத்தை காட்டுது. கல்லறையிலே இருப்பார்னு நினைச்சுருந்தாங்க இவங்க, புரியுதுல்ல? அவருடைய சரீரம் கல்லறையிலே இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் பூசிக்கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். தவறிவிட்டார்கள். அவருடைய மரணத்திற்கு முன்பதாகவே அந்த தைலத்தை பூசி இவள் முந்திக் கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அதை தாமதிக்காமல் கொடுக்க வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மாட்சிக்கான முதல் படி கீழ்ப்படிதல். சுய மறுப்பு இல்லாமல் மாட்சி இல்லை. இந்த சுய மறுப்பு என்பது, நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், தொழுகையோடு உடைமையை கொடுத்து விடுவது என்பது தொழுகையோடு தொடர்புடைய ஒன்று. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தொழுகை, நம்முடைய உடைமையை கொடுப்பது என்பது, உண்மையான தொழுகையை ஆபிரகாம் கற்றுக் கொடுக்கிறார். எது? தன்னுடைய சொந்த குமாரனை கடவுளுக்காக பலி கொடுக்கிற பொழுது தன்னுடைய உடைமையை கொடுக்கிறதை நாம் அங்கே காணுகின்றோம். இதுதான் உண்மையான தொழுகை. அங்கே அந்த உண்மையான தொழுகை யாருடைய பார்வையில் ஏற்புடையதாக இருக்கிறது? கடவுளுடைய பார்வையில் ஏற்புடையதாக இருக்கிறது. பிள்ளையாண்டான் மீது ஒரு கையை போடாதே என்று சொல்கிறதை நாம் அங்கே காணுகின்றோம். எனவே உண்மையான தொழுகை என்பது முழுமையாக நம்மை இழக்க கொடுப்பது. இன்றைக்கு பிதா குமாரனை மகிமைப்படுத்துவதையும் குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துவதையும் சிந்தித்தோம். நம்முடைய வாழ்விலே நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். கடவுளை நம்முடைய வாழ்விலே எப்படி மகிமைப்படுத்த முடியும்? கீழ்ப்படிதலின் வழியாக நாம் மகிமைப்படுத்த முடியும். சுய மறுப்பினாலே மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய உடைமைகளை கொடுத்து கடவுளை மகிமைப்படுத்த முடியும். மகிமைப்படுத்தவே சிறுவை நிலையிலே காத்திருக்கிறோம். மகிமைப்படுத்துவோம். கடவுள் தாமின் திருவாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.